வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய மற்றொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வந்து இது மாதிரியான ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதுமானது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 2299 பணியிடங்கள் வந்து நிரப்ப இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு மாவட்டத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு நேரடி நியமனம் தான் எல்லாமே. உங்களுக்கு வந்து 11,500 அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 23/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான ஜாப்புக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சும்மா லெட்டர் எழுதுறது அல்லது படித்து காமிக்கிறது தமிழில், இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ தமிழில் எழுத படிக்க நல்லா வந்து தெரிஞ்சிருந்தாலே வந்து போதுமானது தான். இதில் என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தீங்கனாலும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களோட பேர் கரெக்டாக எழுதிக்கிங்க, உங்களோட தந்தை அல்லது கணவர் பெயர் எழுதிக்கிங்க, உங்களோட பிறந்த தேதி, வயது என்ன, நீங்கள் ஆணா பெண்ணா, அதுக்கப்புறம் உங்களுடைய திருமண நிலை, உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத வந்து இல்லைங்க. அதாவது உங்களுடைய கல்வி தகுதி 10th மேலே எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அதை எழுதிக்கலாம். மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட மதம் என்ன, வகுப்பு, சொந்த ஊர், வட்டம், மாவட்டம், அதே மாதிரி கதவு எண், கிராமம், வட்டம், மாவட்டம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது முன்னுரிமை எதில் வந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க. இல்லைன்னா இதை வந்து நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி வந்து கேட்டிருக்காங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றச்செயல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. இந்த கூட அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கல்வி தகுதிக்கான சான்றிதழ் இருக்கோ அந்த சான்றிதழ் ஜெராக்ஸ் காப்பி, அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, ஸோ அதெல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 23/9/2025 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. எழுதுதல் திறனறிவு தேர்வு, அதாவது உங்களுக்கு எப்படி எழுத தெரியும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாளுக்கு அப்புறம் தான் வந்து இது என்கிறது தெரியும். அதே மாதிரி நேர்முக தேர்வு, அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் தேர்வு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து லேட்டாக தான் நடக்கும். பதவியின் பேர் உங்களுக்கு வந்து கிராம உதவியாளர். 11,100 அதிகபட்சம் 30,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. காலி பணியிடத்தின் எண்ணிக்கை 4 பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிரப்பப்பட உள்ள கிராமங்கள் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்கில் வந்து இருக்குது வேக்கண்ட்டு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெண் அப்படின்னு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களும் அப்ளை பண்ணுங்கள். பெண் அப்படிங்கிறத பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதர தகுதிகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைக்கிளோட தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரிலாம் தமிழ் எழுத படிக்க பிள்ளையில் இன்றி படிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்கு கேட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான அலுவலகம் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் வட்டாட்சியர் அலுவலகம் தேனி 625531 தேனி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம் தேனி மாவட்டம்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க, தேனி வட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 4 கிராமங்களில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. இந்த 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்குது. சீலையம்பட்டி அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்சி கேண்டிடேட் நீங்கள் வந்து உங்களுக்கான வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பிசி எம்பிசி அப்ளை பண்ணாதீங்க. அடுத்தது வீரபாண்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பிசி எம்பிசின்னு அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஜங்கால்பட்டி அப்படின்னா அது வந்து 3வது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் தவிர நீங்கள் பிசி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வேஸ்ட்டாக போகும், அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது தப்புக்குண்டு அப்படிங்கிற ஏரியா, அதாவது தாடிச்சேரி, இதுக்கு வந்து ஜென்ரல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பொதுவான கேட்டகரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்க, உங்களுக்கான வேக்கண்ட் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா coimbatore.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கங்க. இதே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ
அடுத்தது வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக், இப்போ திருப்பூரில் இருக்கீங்கன்னா திருப்பூர்.nic.in ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு போட்டுக்குங்க. அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில் இருக்கிறீங்கன்னா திருவண்ணாமலை.nic.in அப்படின்னு போட்டுக்குங்க. கன்னியாகுமரினா கன்னியாகுமரி.nic.in. இது மாதிரி உங்களோட மாவட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் .nic.in அப்படிங்கிறத போட்டுட்டீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்னு போட்டிங்கனாலும் சரி. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான காலி பணியிடங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.